கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. ஜெபித்தது போல அவருடைய மகா பெரிய கிருபை நம்மை முற்றிலுமாக தகுதிப்படுத்திய விட்டது, நம்மை முற்றிலுமாக வல்லமைப்படுத்திய விட்டது. இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் அவர் குட் ஒர்க்ஸ். நாம் நல்லவர்களாய் இருப்பதினாலே அவர் நம்மை தகுதிப்படுத்தவில்லை. அவருடைய அன்பு, அந்த அன்பினாலே நாம் முற்றிலுமாக தகுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். தேவன் நம்மை எப்படி தகுதிப்படுத்தினார் என்றால், அவர் நமக்கு தகுதியை தரவில்லை, அவரே நமக்கு தகுதியாகிவிட்டார். நல்லா கவனிங்க. ஆமா, நம்ம 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம் பாருங்க. தேவன் நமக்கு நீதியை தரவில்லை, அவரே நமக்கு நீதியாகிவிட்டார். வேற லெவல். ஆமா, அவரே நமக்கு தேவ பலனாகிவிட்டார், அவரே நமக்கு தேவ ஞானமாகிவிட்டார். அப்படி என்றால் என்ன பொருள்? அவர் நமக்கு ஞானத்தை தரவில்லை, அவரே நமக்கு ஞானம், அவரே நம்முடைய தகுதி, அவரே நம்முடைய வல்லமை, அவரே நம்முடைய நீதி. இல்லையா? அப்போ இதை வாழ்நாள் முழுவதும் தியானித்து விளங்கி கொண்டே இருக்கலாம் போல் இருக்கு. இல்லையா? ஸோ தேவன் நமக்கு உதவி செய்வார், செய்து கொண்டு இருக்கிறார். தேவன் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் மூலமாக கற்றுத்தருகிற பாடங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். 6 பாடங்கள் முடித்து இப்பொழுது நாம் 7வது பாடத்துக்கு வந்திருக்கிறோம். we are studying the 7th subject. அது the war is over. யுத்தம் முடிந்தது. கர்த்தரே நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இதுலேயும் நாம் எத்தனை முடிச்சிருக்கிறோம்? 5 லெசன் முடிச்சிட்டோம் இல்லையா? 5 கிளாஸ் முடிச்சிட்டோம். 6வது கிளாஸ் 11 மற்றும் 12வது அத்தியாயங்களிலிருந்து ஆவியான நமக்கு இன்று கற்றுத்தருவார். நாம் இப்பொழுது நேரடியாக வகுப்பு போய்விடலாம். இதை நாம் தாராளமாக நம்பலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். எதை நாம் தாராளமாக நம்பலாம்? ஏ சிஸ்டர் லிதியா, நீங்க தான். நாங்க ஒரு பாவத்தை செய்வதற்கு முன்பே அவர் எங்களை மன்னிச்சு விட்டார் என்றதை நாங்கள் தாராளமா நம்பலாம். வெரி குட். ஏன் தாராளமாய் நம்பலாம்? யோசிங்க. இது மனுஷனால முடியுமா? இல்ல, முடியாது. முடியாது. ஏனென்றால் நான் சிம்பிள் ஒரு ஆன்சர், இதுல ஒண்ணும் பெரிய இது இல்ல. அவர் பாவங்களை செய்த பிறகு நம்முடைய பாவங்களுக்காக அவர் மதிக்கவில்லை, அவர் அதை முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். அதை ஓகே, இப்படி சொல்லுவோமா சிம்பிளா? அவர் கடவுள், எல்லாவற்றையும் கடந்தவர் இல்லையா? தேவாதி தேவன். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் இல்லையா? எனவே அது எப்படி என்று நம்ம கேட்க கூடாது. சரிங்களா? எழுதியிருக்கு, ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை சுமந்தார், நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். அது நம்ம ஞானத்துக்கு குறி மூளை கேட்டாது. அவர் அனந்த ஞானம் உள்ள தேவன், அவர் தேவாதி தேவனாக இருக்கிறதுனால அவர் அதை செய்தார். நான் அந்த பேராகிராஃபை வாசிக்கிறேன். ஆன்சர் சரியா சொன்னீங்க. 132. நான் இன்னும் செய்யாத பாவத்தை கூட தேவனால் எப்படி மன்னிக்க முடியும் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இவையெல்லாம் எப்படி நடக்கிறது என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாவிட்டாலும் இதை என்னால் சொல்ல முடியும். இயேசு தாமே நம்முடைய பாவங்களுக்காக ஒரே முறையாக 2000 வருடங்களுக்கு முன்பே மரித்து விட்டார். ஒரு பாவத்தை செய்வதற்கு முன்பே அவர் உங்களை மன்னிக்க முடியும் என்பதை நீங்கள் தாராளமாக நம்பலாம். நீங்கள் பாவங்களை செய்த பிறகு உங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கவில்லை, அவர் அதை முன்கூட்டியே அறிந்திருந்தார். தேவன் முடிவை ஆரம்பத்திலேயே அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். முழு உலகத்தின் பாவங்களையும் தேவன் அறிந்திருந்தார். நாம் ஒருபோதும் பாவங்களை செய்யாதிருந்த போதே இயேசு அவைகளை எடுத்து அவைகளுக்கான விலை கிரயத்தை செலுத்தி தீர்த்திருக்கிறார். இதுதான் நல்ல செய்தி. சரிங்களா? நம்ம நம்புறோம் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உடைய தேவனாக இருக்கிறார். ஓகே, நம்ம வேணா இப்படி எடுத்துக்கொள்வோமே, தேவன் அதே வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். பாவங்களை மன்னிக்க நாம் அதிகாரம் பெற்றவர்களா இருக்கிறோம்.
அது எந்த வசனம் அப்படி சொல்லுகிறது? யோவான் 17. யோவான் எழுதுற சுவிசேஷம் இல்ல அது அந்த வசனம் மறந்துட்டோம் பாருங்க. அதனாலதான் சில வசனங்களை நம்ம அடிக்கடி எடுத்து பார்க்கணும். பாருங்கள், நம்ம எல்லாரும் பார்த்துருக்கிற பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்ம இப்படி எடுத்துக்கொள்ளுவோம், நாம் எதிர்கால பாவங்களை மன்னிக்க முடியாது. அவர் தேவாதி தேவனாக இருக்கிறதுனாலே அவர் எதிர்கால பாவங்களையும் மன்னிக்கிறவர் அல்ல, மன்னித்து முடித்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். வெரி குட். இரண்டாவது கொஸ்டின் போயிடலாம் சிஸ்டர். நம்முடைய பாவங்கள் எப்பொழுது நிரந்தரமாக மன்னிக்கப்பட்டன? எஸ் சிஸ்டர் பவானி. நாங்கள் பிறந்த அந்த கன பொழுதிலேயே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நாங்கள் மறுபடியும் பிறந்தது, அது ரொம்ப முக்கியம் பாருங்க. சரிங்களா? நான் மறுபடியும் பிறந்த பொழுதே, அதை வாசித்துருவோம். 1:29 நான் வாசிக்கிறேன், செகண்ட் பேராகிராஃப். நீங்கள் கேள்வி என்னவென்றால், நம்முடைய பாவங்கள் எப்பொழுது நிரந்தரமாக மன்னிக்கப்பட்டன? நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த கண பொழுதிலேயே என்றென்றைக்குமாய் நிரந்தரமாய் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கின்றன. நீங்கள் நித்தியத்திற்கும் கர்த்தரோடு இருக்கும்படி பரலோகம் செல்லும் போது அங்கே இன்னும் ஒரு சுத்திகரிப்பு அவசியம் இல்லை. ஓகே, வேற என்ன நடந்தது? நான் மறுபடியும் பிறந்த அந்த கணப்பொழுதுல வேற என்னெல்லாம் நடந்தது யோசிங்க. வெரி குட். சோசோ லைஃப் வந்தது. அந்த சோசோ லைஃப் பாருங்க, நம்ம ரெண்டு பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்றோம். ஒன்று நாம் முற்றிலுமாக தகுதிப்பட்டு இருக்கிறோம் எப்பொழுது? மறுபடி பிறந்த பொழுது. இன்னொன்னு என்னது? இல்ல நம்மை முற்றிலுமாக வல்லமைப்படுத்தி விட்டார். முற்றிலுமாக தகுதிப்படுத்தினதும் அந்த டே 1 ஆஃப் அவர் சால்வேஷன். முற்றிலுமாக நம்மை வல்லமைப்படுத்தினதும் ஆன் தி டே ஆஃப் அவர் சால்வேஷன். ஆமென். வாட் a loving daddy. அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். எழுதியிருந்தா ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். எது தகுதிப்படுத்தப்பட்டது? நம்மில் எது தகுதிப்படுத்தப்பட்டு எது வல்லமைப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஆவி மனிதன். வெரி குட். அதனாலதான் 7:38 சொல்றாரு, உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நதி ஓடும். ஓகே, பாருங்க, இந்த இரண்டும் எப்படி எதனால நடந்ததுன்னா, அவர் நம்மேல் வைத்த அன்பும் நம்மேல் வைத்திருக்கிற திட்டத்தையும் நிறைவேற்ற அவருடைய அன்பு தான் இந்த ரெண்டையும் செய்தது. எதற்காக செய்தது என்றால், அவருடைய திட்டங்களை இந்த பூமியிலே நிறைவேற்ற. சரிங்களா? இப்படி எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, ரெண்டு ஸ்டேஜ். முதலாவது, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நம் மூலமாக இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த இரண்டாவது ஸ்டெப்புக்கு போகாமலே அநேகர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஏனென்றால் அந்த அறிவுல என்ன தோணுதுன்னா, என் பிரச்சனை தீர்ந்தா போதும், அதுக்கு மேலலாம் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. நமக்கு தேவை என்ன? உங்களுக்கு ஒரு தேவை கனடியன் டாலர், ஒரு $10,000 தேவை இல்லையா? அவர் $1,00,000 தர ரெடியா இருக்காரு. அப்போ உங்க தேவை என்பது மிக சிறியதுதான், பெருசு கிடையாது. நம்ம தேவை சந்திக்கப்படவே ஸ்ட்ரகிள்ல இருக்கிறோம், அதிலே சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ரைட்? ஆமா. அப்போ $1 மில்லியன் வர்றதை நீங்க இமேஜின் பண்ணணும். எதுக்கு? உங்களுக்கு கொஞ்சம் தான் தேவை. உங்களுக்கு வேணா என்ன செய்யணும்? நல்ல வீடு வேணும், நல்ல கார் வேணும், மேல செலவுக்கு நல்ல $10,000 கனடியன் டாலர் இருந்தா அங்க போதுமா பிரதர்? லைவ்லிஹுட்டுக்கு பிரதர் பிலிப்? எஸ் பிரதர். அப்ப நம்ம என்ன செய்யணும்? $1 மில்லியன் இமேஜின் பண்ணா, யோசித்து பாக்குறேன், உங்க தேசத்துல ஸ்ரீலங்காவிலையும் இந்தியாவிலையும் மேல்நாட்டு மிஷனரிகள் எவ்வளவு பெரிய வேலை செய்திருக்காங்க பாருங்க. அது எப்பொழுது? அதுக்கு அடித்தளம் என்னவென்றால், யூ ஷுட் பி ஏபிள் டு இமேஜின்.
அஸ்திபாரம் எல்கேஜி அதான் இமேஜின் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் பவர் ஆஃப் இமேஜினேஷன் ஒரு புக் இருக்கு, தமிழில் வரலன்னு நினைக்கிறேன், ஆண்ட்ரூ மக் புக்கு தான் பாருங்க. அப்போ இந்த மேல்நாட்டு மிஷினரிகள் இமேஜின் தான் பண்ணாங்க. நம்ம ஒரு தேசத்துக்கு போறோம், அங்க அறியாமையில ஜனங்கள் மூழ்கி இருக்கிறாங்க. அப்போ முதலாவது அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கணும் இல்லையா, அப்புறம் ஆலய கட்டிடங்கள் கட்டணும். நம்ம உங்க பகுதியில எப்படியோ தெரியாது பாருங்க, ஸ்ரீலங்காவில் எங்க பகுதியெல்லாம் எல்லா கிராமத்துலயும் அந்த ஊர்ல 100 ஃபேமிலி தான் இருப்பாங்க. 100 ஃபேமிலி மெம்பர்ஸும் உட்காரத்தக்க அளவுல நடு மத்தியில சென்டர் ஆஃப் தட் வில்லேஜில் பெரிய டவரோட சர்ச்சு கட்டி வச்சிருக்காங்க. 150 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னால. அப்படிதான் ஸ்ரீலங்காவில் இருக்குதா? ஆம் பாஸ்டர், நாங்கள் சில இடங்கள்ல சில பட்டணங்கள் இருக்கட்டுமே, அவங்களுக்கு அந்த அளவு இமேஜின் பண்ணியிருக்காங்களா, அதனால தானே ஸ்டெப் இன் பண்ண முடிஞ்சது. ஆமா, அப்போ நீங்களும் உங்க சந்ததியும் நானும் என்னுடைய சந்ததியும் $1 மில்லியன் தான் இமேஜின் பண்ணணும். ஏன் 90% ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஆமா, நிறைய காரியங்கள் நம்ம தேறி இருக்கிறோம் இல்லையா, இதுலயே நம்ம தேறிக்கொண்டே இருக்கிறோம். அதனால அப்படி உங்களுக்காக இல்லாட்டாலும் உங்க பிள்ளைகளுக்காக இமேஜின் பண்ணுங்க, இப்படி ஸ்டோரியை சொல்லுங்க, என்ன செய்தாங்க என்று சொல்லுங்கள். அப்போ இவ்வளவு பெரிய நம்பிக்கையை தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார் பாருங்க. நம்மால நம்ப முடியாம இருக்கலாம் இல்ல, அதுக்கு தான் அந்த ஸ்டோரி அடிக்கடி நான் சொல்றேன். எந்த ஸ்டோரி? ஆபிரகாம் சாராளுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும், எண்ண முடியாத அளவுக்கு பூமியின் தூளை போல இருக்கு. தேவன் நம்பினார் பாருங்க. 1% கூட ஆபிரகாமால நம்பி இருக்க முடியாது. ஆனால் தேவன் என்ன நம்புறாரு, இவன் ஒரு நாள்ல நம்புவான், இவன் இதை விசுவாசிப்பா என்று அவருக்கு நம்பிக்கை இருக்கு பாருங்க. அதனாலதான் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஆமா, நீ மில்லியனியர் ஆவா. இன்றைக்கு உங்களால ஒருவேளை நம்ப முடியாம இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு நாள்ல நம்ப துவங்குவீர்கள். ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள், நீங்களும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். இந்த நேரத்துல ஒரு சாட்சி கூட சொல்ல ஆவியானவர் ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. எப்பவுமே ஆண்டவர் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிறார் பாருங்களா. என்னுடைய கிராண்ட் டாட்டர் கலிஃபோர்னியாவில் 12th கிரேட் பண்றா. அவ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சர்ச்சில் யாரெல்லாம் சிக்கா இருக்கீங்கன்னு கூப்பிட்டு ஹீல் பண்ற தலையில கை வச்சு பாருங்க. அப்ப நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிற தேவன். சிலருடைய இருதயத்துல பிசாசு சொல்லுவான், அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. என்ன சொல்லுவான்? உன் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லையே, தவறான போயிட்டு இருக்கானே, அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. நாம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசித்து பொறுமையோடு இருங்க. நீங்க டிசைட் பண்ணிடாதீங்க, நீங்க ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. எதை தோல்வியை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இவன் ரட்சிக்கப்பட மாட்டான், இவனெல்லாம் தேவன் யூஸ் பண்ண மாட்டாரு, அப்படிலாம் யோசிக்காதீங்க. அதுதான் இந்த பாடம்ல என்ன பாடம்? 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே அவருடைய விஸ்டம், காட்ஸ் விஸ்டம் என்ன செஞ்சது? இப்படி ஒரு சந்ததி தோன்றும் 21ஆம் நூற்றாண்டுல, இவர்களும் நம்மை அறிந்து கொள்ளுவார்கள் என்று நம்பினார் பாருங்க. அதனால சோர்ந்து போகாதீங்க. விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அதர மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவு வெற்றியாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் முடிவை கேட்கல. விசுவாசிக்கிறவர்கள் பதற மாட்டார்கள் அப்படின்னா என்ன பொருள்? சிந்திங்க. பொறுமையா இருப்பாங்க. பொறுமையா, அப்கோர்ஸ் அது கரெக்ட் தான், பொறுமையா இருப்பாங்க. விசுவாசிக்கிறவங்க பொறுமையா இருப்பாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ல போக மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம எத்தனையோ காரியங்களுக்காக ஸ்ட்ரெஸ்ல போய் இன்னும் நாம் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. ஸோ இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கிறோம், எல்லாம் நன்மையாக தான் முடியும், ஸோ நான் பொறுமையா இருப்பேன். அந்த பொறுத்திருக்கிற காலம் இன்பமாக இருக்கணும். இன்னும் நடக்கலையே இந்த கேள்வி வந்தாலே நீங்க பொறுமையா இல்லை என்று அர்த்தம், நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம். சரிங்களா? விட்டுருங்க. லீவ் த மேட்டர்ஸ் இன்டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட். நம்ம பாரத்தை யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல வைக்கணும். ஆமா, பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு என்றால் பாரத்தை, இந்த கஷ்டம் தீர்ந்து விடும் என்று பொறுமையோடு விசுவாசிப்பது தான் கர்த்தர் மேல் பாரத்தை வைப்பது. அடுத்த கேள்விக்கு போலாம்.
நம்முடைய உண்மையான மனுஷனாக நம்மில் ஆ எது இருக்கிறது? ம் அவ்வளவுதான் இருக்கும் கொஸ்டின். அது ஓகே, மட்டும்தான் இருக்கு பாஸ்டர். ஆமா ஆமா, அதுல பி ஒரு பகுதி எவை அல்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வியா இருந்தாலும் ம்ஹும். சில சில சத்தியத்தை நம்ம அடிக்கடி தியானிப்பது நல்லது. அடுத்தது யாரு? பேம். எஸ் சிஸ்டர். எங்களுடைய சரீரமோ ஆத்மாவோ அல்ல, எங்களுடைய ம் மறுபடியும் பிறந்த ஆவியிலேயே உண்மையான ஆள் ம் உண்டு. நாம வந்து ஆவியா இருக்கிறோம். 100 சரிங்களா? இதை பற்றி நம்ம அதிகமா பார்த்துருக்கிறோம் பாருங்க. உண்மையான மனுஷன் காணப்படுகிற நம்முடைய சரீரம் அல்ல, காணப்படாத ஆவி மனுஷன். இதுவும் அவருடைய ஞானம் தான்ல. யோசித்து பாருங்களேன், ஆவி மனுஷன் எங்க இருக்கிறானே தெரியல. ம் கர்த்தர் நல்லவர் பாருங்க. யாருடைய பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள் இந்த வெளிச்சத்துல வர்றாங்க? உங்க பிள்ளைகளோ உங்களுடைய பேர பிள்ளைகளோ யாருடைய பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள் இந்த ட்ரூத்துக்குள்ள வராங்க? யாரா கை தூக்க முடியுமா? ஓகே, நான் பிளஸ் பண்றேன். சரிங்களா? எல்லாரும் சேர்ந்து விசுவாசிப்போம். உங்களை போல உங்கள் சந்ததியும் இந்த நியூ கவர்னன்ட் ட்ரூத்தை ஏற்றுக்கொள்ள போறாங்க. உங்களுடைய உறவினர்கள் ஏற்றுக்கொள்ள போறாங்க. உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவி ஏற்றுக்கொள்ள போறாங்க. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, விசுவாசிப்போம். நீங்க அதுக்காக எந்த பெரிய ஸ்டெப்பும் எடுக்காதீங்க. உங்களுடைய சந்ததி ஆங்கிலம் தான் தெரியுங்கிறதுனால எந்த செய்தியை நீங்க அவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்? யாராவது சொல்லுங்க. ஆண்ட்ரூ உமக்கு அறிமுகப்படுத்தலாம். வேற உங்க சந்ததிக்கு டயானா கிறிஸ்டோபர் லெசன். ஓகே, டயானா கிறிஸ்டோபர் அறிமுகப்படுத்துங்க. வேற ஜோயல் ஆஸ்டின். ஜோயல் ஆஸ்டின். டயனா அதான் சொல்றா, டாடி யூத்துக்கெல்லாம் நீங்க ஜோயல் ஆஸ்டின் அறிமுகப்படுத்துங்கிறாங்க. நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால ஒரு ஃபேமிலிக்கு சொன்னேன். ஒரு பிரதர் ஒரு சன்னு எல்லாம் காலேஜ் கோயிங். இப்போ அவங்க ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க. முகம் பிரகாசம் ஆயிற்று. அங்கிள் நல்ல வேளை எங்களுக்கு இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கிறாங்க. நான் நிறைய கேட்குறேன் அங்கிள், எல்லாமே பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு எனக்குங்கிறாங்க. அந்த ஒரு கேர்ள், காலேஜ் கோயிங் கேர்ள் பாருங்க. ஸோ அது சொல்லுங்க, அவங்களுக்கு வந்து அந்த யூத்துக்கு ஏற்றாலும் அவர் பேசுறார். ஓகே, நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். நம்ம சந்ததி சரிங்களா இந்த சத்தியத்தை, சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறார்கள். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. சகல சத்தியத்திற்குள்ளையும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. விருப்பத்தையும் வாஞ்சையும் நானே கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளுடைய விருப்பம் எல்லாம் ஆண்டவரே, இந்த சரியான சத்தியத்தை எங்களுடைய சந்ததியில, எங்களுடைய குடும்பத்துல எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக இவருடைய ஜெபம் கேட்டருளப்படுவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க. இவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக மாற்றங்கள் இன்றைக்கே துவங்குவதாக. ஆமென். யார் யாரெல்லாம் தங்களுடைய மகனுக்காக, மருமகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனை ஜெபமும் கேட்கப்படுகிறது. எல்லாரும் இந்த வெளிச்சத்துக்குள்ள வர்றாங்க. எல்லாரும் உமக்காக எழுந்து பிரகாசிக்கிறார்கள். எல்லாரும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கத்தக்கதாக இவர்கள் ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் உண்டாவதாக, சோர்வு நீங்குவதாக, ஸ்ட்ரெஸ் வெளியே போவதாக, பதஷ்டம் அகன்று போவதாக உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க சீக்கிரம் ஒன்னொன்னா சாட்சி சொல்லுவீங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம் பிரதர். தேவன் நமக்கு எந்த அளவின்படி நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார்? வெரி குட். யாரு? மகேஸ்வரி சிஸ்டர். 131வது பக்கம் பாஸ்டர். நாங்க இப்ப வாசித்து கீழே இருக்கிற காரியம். நீங்க ஷார்ட்டா சொல்லுங்களேன், புரிந்ததை சொல்லுங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதாவது நாங்கள் ஆசீர்வாதமான வார்த்தையில அறிக்கை செய்ய சொல்லி சொல்றேன். நான் கீழாகாமல் மேலா இருப்பேன், வாலாகாமல் தலையா இருப்பேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்.
இன்னொரு ஆன்சர் இருக்கு சிஸ்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 128வது பக்கம் பாஸ்டர். தேவன் தன்னுடைய தகுதியின் அளவின்படியே நமக்கு கொடுக்கிறார். ஓகே, வெரி குட். பாருங்க, நம்முடைய 128வது தகுதியின் அடிப்படையில, அவருடைய தகுதியின் அடிப்படையில ஆசீர்வதிக்கிறார். நான் வாசிக்கிறேன். கேள்வி என்னவென்றால், தேவன் நமக்கு எந்த அளவின்படி நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார் என்றால், தன்னுடைய தகுதியின் அளவின்படி. வாசிக்கிறேன், அங்கே 128வது பக்கத்துல அந்த டாப் பேராகிராஃப்ல மிடில் இருக்கு பாருங்களா. நீங்கள் அதற்கு தகுதியற்றவர்கள் தான், ஆனால் உங்களுடைய தகுதியின் அளவின்படி தேவன் உங்களுக்கு கொடுக்கவில்லை, தேவன் தன்னுடைய தகுதியின் அளவின்படியே உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தன்னுடைய தகுதி, தேவன் தன்னுடைய தகுதிங்கிறத ஒரு ரவுண்டு போட்டு வைங்க. இந்த ஒரு சப்ஜெக்டை 1 மணி நேரம் பேசலாம் பாருங்க. அவருடைய தகுதியின் அளவு என்ன தெரியுமா? சரி, நம்முடைய தகுதியை பார்ப்போம். நம்முடைய தகுதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நமக்கு தெரியும். அதான் கிருபை. அவருடைய தகுதி எப்படி தெரியுமா? நீங்க பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். அப்புறம் அவருடைய தகுதியின்படி நம்மை பரிசுத்தமாக்கிட்டார். எந்த அளவுக்கு? யூ ஆர் பர்ஃபெக்ட்லி சாங்டிஃபைட், பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். இதுக்கு மேல ஒரு முடி அளவு கூட நீங்க சாங்டிஃபை ஆக வேண்டியதில்லை. எல்லாமே ஓவர் ஃப்ளோயிங். நம்ம தேவன் மாத்திரம்தான் இப்படி பேசுறாருங்க. உங்களுடைய ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டு. இமேஜின் பண்ணுங்களேன், ஒரு இடத்துல திராட்சை ரசம் புளியுறாங்க. நீங்க வீட்டுல புளியுறீங்கன்னு வைப்போம். ஒரு பழச்சாறு புளியுறீங்க, ஒரு ஆரஞ்சு நீங்க பிழியும் பொழுது உங்க கிச்சன் நிறைய, உங்க வீடு நிறைய என்ன ஆயிடுது? அந்த சாறு வந்துற மாதிரி இமேஜின் பண்றாரு பாருங்க. உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும், உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். இதாங்க நிறைய பேசியிருக்காரு. நீங்க நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அல்லேலூயா. அது அவருடைய தகுதி. அந்த தகுதியை நம்ம மேல வச்சுட்டாரு. எப்படி வச்சாரு? அவர் துக்கம் நிறைந்தவர் ஆனார். ஏன்? அவருடைய சந்தோஷத்தை நமக்குள்ள வச்சுட்டாரு. அவர் மேல நம்முடைய துக்கம் போயிட்டு இப்போ அவருடைய சந்தோஷம் நமக்குள்ள வந்துட்டு பாருங்க. ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நீங்க சிந்திக்கும் பொழுது இப்படி சிந்திக்கணும். எப்படின்னா, அவர் நமக்கு சந்தோஷத்தை தரவில்லை, ஆனால் என்ன செய்தார்? யாராவது சொல்லுங்க. அவரே Think பண்ணு. சந்தோஷத்தையே தந்தாரு. அவரே சந்தோஷமாயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா 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 ஆமா. அவரே ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யமாயிட்டார் நமக்காக. அவரே தகுதியானார், அவரே மீட்பானார், அவரே தேவ ஞானமானார்னா என்ன அர்த்தம்? அவரே நமக்கு தீர்வாக, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவரே. அதாவது நான் சொல்றேன், அவர் வல்லமையே நமக்கு தரல, அவரே நமக்கு வல்லமையா இருக்காருங்க. இதையெல்லாம் அறிந்துதான் இயேசு சொல்றாரு, நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று சொன்னாரு. அவர் ஆசீர்வாதங்களை தரவில்லை, அவரே நமக்குள்ள ஆசீர்வாதம் ஆயிட்டார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் பெரிய பெரிய வார்த்தை சொல்றாரு. நீங்க நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஏன்? நானே உங்களுக்குள்ள தகுதி, நானே உங்களுக்குள்ள வல்லமையா இருக்கிறேன். நான் வல்லமையை உங்களுக்கு தரவில்லை, நானே உங்களுக்குள்ள வல்லமையா இருக்கிறேன், நானே உங்களுக்குள்ள தகுதியாக இருக்கிறேன். எவ்வளவு பெரிய மேட்ரு பாருங்க. நம்ம சாதாரணமா நம்ம தேவனை நினைக்கிறோங்க. இப்படி நாம் தேவனை சரியாக அறிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய குதூகலம், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சந்தோஷத்தினால் நாம் நிரம்பி வழிகிறோம், தைரியத்தினாலே நாம் நிரம்பி வழிகிறோம், குதூகலத்தினாலே நிரம்பி வழிகிறோம். இதெல்லாம் என்ஜாய் பண்ணிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல யாரு? தாவீது. அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆயிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் அந்த பாட்டு கொடுத்தாரு. எந்த பாட்டு? இயேசு என் நீதி. இயேசு எனக்கு நீதியை தரலப்பா, அவரே எனக்குள்ள நீதி ஆயிட்டாரு. இயேசு எனக்கு வல்லமையை தரல, அவரே எனக்குள்ள வல்லமையா இருக்கிறார். அல்லேலூயா. இதான் இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ். ஆமா 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 ஆமா. நாம ஏதோ ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்டவர் அல்ல, நாமே வல்லமை. சொல்லுங்க, நானே வல்லமை. ஆமா, அது வந்து தேவ வல்லமை.
அந்த வல்லமையை நாம் எப்பொழுது நாம் சுதந்தரித்தோம்? மறுபடியும் பிறந்த அன்று. மறுபடி பிறந்தார். ஆமா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்போ இந்த கேள்வியும் பதிலும் ஒரு நேரம் வாசித்துறேன். தேவன் நமக்கு எந்த அளவின்படி நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார் என்றால் அவருடைய தகுதியின் அளவின்படியே. ஆக்சுவலா அந்த கேள்வியே தவறு. அதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு, யாரும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. நான் திரும்ப அந்த தவறை சொல்றேன் பாருங்களேன், இது தெரிஞ்சா நல்லது. தேவன் நமக்கு எந்த அளவின்படி நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார் அல்ல, எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுத்து விட்டார். அதுதான் சரியான கேள்வி இல்லையா? அல்லேலூயா. சும்மா எப்படிங்க இருக்க முடியும்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்காமல் இருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து செய்யாத பெரிய அற்புதங்களையும் செய்யாமல் இருக்கவே முடியாது இல்லையா? நான் ஒரு ஜெபம் பண்றேன். இந்த விசுவாசத்துல உங்க கூட நிக்கிறதுக்கு உங்க குடும்பத்துல நபர்களை எழுப்ப போகிறேன். ஆமா பாருங்க, நாங்க இதுல கிருபையா முன்னேறி செல்றோம்னா நானும் என் மனைவிய என் பிள்ளைகள் எல்லாம் நாங்க ஒண்ணா நிக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு உங்க குடும்பத்துல உங்க கூட நிக்கிறதுக்கு நபர்களை ஆண்டவர் எழுப்பி தர்றேங்கிறார். ஆண்டவரே இதை விசுவாசிக்கத்தக்கதாக இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. என் கூட என் கணவர் நிற்பாரு இந்த விசுவாசத்துல, என் கூட என் மகள் என்னுடைய மகன் நிற்பா என்று சொல்லி இந்த பிள்ளைகள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குட். தேவன் அவருடைய தகுதியின்படியே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ரைட், அடுத்த கொஸ்டின் போலாம் பிரதர். கொஸ்டின் நம்பர் 5. நம்மில் எந்த பகுதியில் நாம் கரையற்றவர்களாக மாறியிருக்கிறோம், அது எப்பொழுது நடந்தது? ஓகே, தெரிஞ்ச கொஸ்டின் தான், இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது யாரு? கிறிஸ்டின் ஜபனா? ஓகே பாஸ்டர். ஆவியிலே நாங்கள் கரையற்றவர்களாயிருக்கிறோம், மறுபடியும் பிறந்த பொழுது. வெரி குட். வாஸ்திரம் 131, பேஜ் 131. பாட்டத்துல பாருங்கள், அந்த வசனத்தை தான் வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. அப்போ இதை நம்ம கான்டெக்ட்ல எப்படி வாசிக்கலாம்னா, இப்படி இருப்பதால் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், எனவே புது சிருஷ்டியா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் புதிதாயிற்று. அந்த புதிது என்ன செய்தது பாருங்கள், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று இங்கே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் உங்களுடைய சரீரத்தையோ உங்களுடைய ஆத்துமாவையோ குறிக்கவில்லை. இவைகள் நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த கணமே மாறிவிடவில்லை, ஆனால் உங்களுடைய ஆவி அப்படியே மாறி இருக்கிறது. உங்களுடைய மறுபடியும் பிறந்த ஆவியில் இயேசுவை போலவே நீதி உள்ளவர்களாய் பரிசுத்தர்களாய் கரையற்றவர்களாய் நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமா, இந்த வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். எபேசியர் 4:24. தேங்க்யூ லார்ட், வாட் a loving daddy. அது என்ன சொல்லுகிறது என்றால், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். வெரி குட். நம்ம இதை குறித்து இன்னொரு கொஸ்டின் வருதுன்னு நினைக்கிறேன், அதில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆமா, வெரி குட் பிரதர். கொஸ்டின் நம்பர் 6க்கு போயிடலாம். ஜெபத்திலே எந்த மூன்றையும் சொல்லுகிறவர்கள் மாம்சத்திலே நடக்கிறார்கள். Hallelujah. Yes. Brother Philip. I am not ungodly. I am not unworthy. I am not worthy. Yes. How could God can love me? பாப்பா கரெக்டா சொல்லிட்டீங்க. You are very correct, very right. பாருங்க, ரொம்ப முக்கியங்க. இதுல நீங்க கண்டுபிடிச்சலாம் இவங்க மாம்சத்துல நடக்கிறார்களா ஆவியிலே நடக்கிறார்களா என்று சொல்லி, இல்லையா? நான் அதை வாசிட்டுமா, பேஜ் 139 டாப்ல இருந்து வாசிக்கிறேன். உங்களை ஒரு பாவியாகவே எப்பொழுதும் நினைத்து கொண்டு அவருடைய இரக்கத்திற்காக எப்பொழுதும் கெஞ்சி கொண்டிருக்கிற ஒரு நபராய் நீங்கள் இருக்கிறீர்களா?
நீங்கள் உண்மையிலேயே மறுபடியும் பிறந்தவராய் இருந்தால் ஒரு பாவியை போல வெளியே நடந்து கொண்டாலும் தேவனுடைய பார்வையில் நீங்கள் நீதிமான்களாகத்தான் இருக்கிறீர்கள். நான் ஒரு பாவி, ஒன்று. நான் அருகதையற்றவன், தட் இஸ் ஐ ஆம் குட் ஃபார் நத்திங். மூன்றாவது, நீர் எப்படி என்னை நேசிக்க முடியும் என்று நீங்கள் தேவனிடம் ஜெபத்திலே சொன்னால் பின்னர் நீங்கள் மாம்சத்திலே இருந்து கொண்டு பேசுகிறீர்கள், ஒரு ஆவிக்குரியவரை போல நீங்கள் பேசவில்லை. ஆமென். சந்தோஷப்பட்டு களி கூறணும்ல, குதூகலம். எல்லாமே பைபிள் கவர் ஆயிட்டு பாருங்களேன். இயேசு எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கிறார். நல்லவன் ஒருவனும் இல்லை. எதுல? ஆத்துமாவிலும் சரீரத்திலும் நல்லவன் ஒருவனும் கிடையாது, ஒருவனும் இருக்க முடியாது இந்த விழுந்து போன உலகத்துல. ரைட்? ஆனால் மெய்யான மனுஷனாகிய நம்முடைய ஆவி மனிதனிலே நாம் பாவிகள் அல்ல, நாம் அருகதை அற்றவர்கள் அல்ல, தேவனால் நேசிக்கப்பட முடியாதவர்கள் அல்ல. அவருக்கு வேற என்ன சொல்லலாம், வேற ஆள் கிடையாதுங்க. அவருக்கு வேற வழியில நம்ம நேசித்து தான் ஆகணும். ஏன் அவர் நம்ம நேசித்து தான் ஆகணும்? அவர் அன்பாகவே இருப்பதா? ஒண்ணு. வேற என்ன சொல்லலாம்? அவர் அன்பாகவே இருக்கிறார். வேற என்ன சொல்லலாம்? அவர் நம்ம நேசித்து தான் ஆகணும். ஏன் சொல்லுங்க? ஒரு உதாரணம் சொல்றல, உங்க இல்லங்களில உங்க வீடுகள்ல ஏதாவது ஒரு மகனோ மகளோ பேரப்பிள்ளையோ தவறான வழியில போனா அப்பொழுது அவர்கள் உங்க பிள்ளைகள் தானா அல்லது வேற ஒருவருடைய பிள்ளைகள் ஆயிடுவாங்களா? நம்முடைய பிள்ளைகள் தான் இல்லையா? ஆகவே அவர் நம்ம நேசித்துதான் ஆகணும். அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார் பிள்ளையாக. ஆகவே அவர் நம்ம நேசித்துதான் ஆகணும். ஒன்று, அவர் அன்பாகவே இருக்கிறார். ரெண்டாவது, அவருடைய தலை எழுத்து நம்மை பெற்றெடுத்துட்டாரு, அவர் நம்மை நேசித்துதான் ஆகணும். இன்னும் நிறைய சொல்லலாம். மூன்றாவது, அவர் அப்படி எழுதி தந்துட்டாரு. ஒருவர் என் கையிலேருந்து ஒன்றை பறிக்க முடியாது. உன் பாவங்களும் என் கையிலேருந்து ஒன்றை பறிக்க முடியாது. ஆமாம் ஆமாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆங்கிலத்தில் அது வேற மாதிரி இருக்கு. எப்படின்னா, ஐ வில் நெவர் லீவ் யூ நார் ஃபர்கெட் யூ. நெவர்ங்கிற வார்த்தை இருக்கு. அப்போ தமிழ் எப்படி சொல்லணும்? நான் உன்னை விட்டு ஒருபோது விலகுவதில்லை. நீ சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும், சிங்க கபிக்குள்ள இருந்தாலும், சீருகிற நெருப்புக்குள்ள இருந்தாலும், பாவத்துல இருந்தாலும், எங்கே இருந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடுவோம். சரிங்களா? ஆமாம், எல்லாம் என் பிரச்சனை பரவாயில்ல பிரதர், முன்னால விட ஓரளவு இப்போ நல்லா நிம்மதியாக தூங்குறேன், கொஞ்சம் பரவாயில்ல. அதெல்லாம் கிடையாதுங்க. we are world shakers. நம்ம பைபிள் காலேஜ் பேர் என்ன? வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ். வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ். பாருங்க, தேவன் தன்னுடைய மகத்துவங்களை கற்றுக் கொடுக்க சாதாரண நபர்களைத்தான் தெரிந்து கொண்டார். பெரிய புத்திமான தெரிந்து கொள்ளல. நீங்க இன்னும் நினைக்கிறீங்க இந்த அண்ணனுக்கு தெரியாது, நான் ரொம்ப சாதாரண ஆளு. ஒருத்தருமே சாதாரண ஆள் கிடையாது. அதற்கு மாறாக ரட்சிக்கப்பட்ட உங்களை பார்த்து இயேசு யார் என்று சொன்னார்? தேவர்கள். தேவர்கள் தேவர்கள் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம லைஃபை ஈஸியாவே எடுக்கக்கூடாதுங்க, ஜாலியா எடுக்கணும். எங்கே போனாலும் அற்புதம் செய்யணும். அற்புதம் நடக்காட்டாலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இங்க நான் இருக்கிற சென்னையிலிருந்து 400 கிலோமீட்டர்ஸ் பெங்களூர். சரிங்களா? 1000 கிலோமீட்டருக்கு அங்க ஒரு வாலிப பிள்ளை இறந்துருக்கா, 11 வயசுல, டீனேஜ்ல. இந்த சிஸ்டர் கூப்பிடுறாங்க, பிரதர் உங்க செய்தி 100 செய்தி கேட்டேன் பிரதர். சரிங்களா? சோ டைடு. நான் கேட்குறேன், அப்போ உங்க பக்கத்துல நீங்க இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். அவங்க சொல்றாங்க, இல்லை அவங்க 1000 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கிறாங்கங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஃபெய்த் பாருங்க. பிரதர் நம்ம 2 பேரும் ஜாப் பண்ணுவோம் பிரதர், நான் உங்க செய்தி 100 செய்தி கேட்டுட்டேன். அப்புறம் சொல்றாங்க, எந்த செய்தி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, அடக்கம் பண்ண, நீங்க சொல்லுங்க அந்த செய்தி பேர் என்ன? அடக்கம் பண்ண அவசரப்படாதே. அவசரப்படாதே. நான் நேற்று தான் கேட்டேன் பிரதர். ரைட்? அப்போ சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாதுங்க. யாரெல்லாம் நீங்க தேவன் மீது வைராக்கியமா இருக்கிறீங்களோ, நீங்க உங்க வீட்டுல என்ன போடணும்? வெளியே
போர்டு போடணும். இங்கே இலவச சுகம், இலவச அற்புத சுகம் அளிக்கப்படும் போட்டு உங்க ஃபோன் நம்பரை வெளியே ஒட்டி வைங்க. சின்னதாவது பேப்பர்ல எழுதி ஒட்டி வைங்க. ஆமா ஆமா. கேள்வி எப்படி கேட்க போறேன்னா, யாராவது அற்புதம் செய்யாம இருக்கிறீங்களான்னு தான் கேட்பேன். இன்னும் அற்புதம் செய்தீங்களான்னு கேள்வி கிடையாது. ஆமென். அதுக்காக தான் நம்மளை எக்யூப் பண்ணிட்டு இருக்காருங்க. ஓகே, இந்த யுத்தம் முடிந்து விட்டதுங்கிற பாடத்துல அதனுடைய பொருள் என்ன? யுத்தம் முடிந்து விட்டது என்றால் என்ன பொருள்? இந்த கேள்விக்கு நம்ம கடைசியில பதில் பார்ப்போம். இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். சரிங்களா? ஓகே, 7வது கேள்வின்னு நினைக்கிறேன். எஸ். எதை போல இப்பொழுதே நம்முடைய மறுபடியும் பிறந்த ஆவியில் இருக்கிறோம். வெரி குட் சிஸ்டர் ஜெயக்குமார் அனட்டா. நாங்கள் இயேசுவை போல கரையற்றவர்களாய் பரிசுத்தமாய் ஆமா, அதுக்கு வந்து அது சரி சொல்லுங்க, சொல்லி முடிங்க. இருக்கிறோம். அவ்வளவுதான். 1 யோவான் 4:17. ஆமா, உங்களுக்கு 5 மார்க் தான். நாங்கள் மறுபடி பிறந்த ஆவியில் இது நம்முடைய மறுபடியும் பிறந்த ஆவியில் இயேசுவை போலவே நீதியுள்ளவர்களாய் அதுக்கு ஃபுல் மார்க் கிடையாது. வேற யாரு சொல்றீங்க? அந்த ஜாடியில நாங்கள் எவ்வளமாக இயேசுவை போல இப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிறோம். 5 மார்க்ஸ். ஃபுல் மார்க்னு யாரும் கிடைக்கல. போட்டு வைத்திருக்கிற மாதிரி. எப்படி? பாட்டில நாங்கள் இந்த பிக்கில் அதில் எல்லாத்தையும் அடைத்து மெழுகு போட்டு அடைச்சு இல்ல இல்ல யோசிப்போம். யோசித்தால் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் எழுத்து அழகா எழுதியிருக்காரு. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அதாவது ஆவியானது பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படும் நோக்கத்தில் இல்ல அதாவது இப்படி சொல்லுவோம், நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு எவ்வளவு பெர்ஃபெக்டா இருப்போம்னு நீங்க புரிஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இப்பொழுதே இருக்கிறீர்கள். அந்த நான் எழுதியிருக்காரு பாருங்க, 143 செகண்ட் பேராகிராஃப் பாருங்களேன். நீங்கள் எப்பொழுதும் நித்தியத்திற்கும் இருக்க போவதை போல இப்பொழுதே இருக்கிறீர்கள். பரலோகத்துக்கு போன பிறகு இதை விட கூட வேண்டிய பெர்ஃபெக்ஷன்ல நம்ம கூட வேண்டியதில்லை. கரெக்டா? ரைட். பாருங்க, ரொம்ப முக்கியமான ட்ரூத் பாருங்க. இது நம்ம மண்டை நல்லா வாஷ் பண்ணும். ஆமா ஆமா ஆமா. இதுக்கு மேல நீங்க பரலோகத்துல போயும் பெர்ஃபெக்டா இருக்க போறதுல உங்க ஆவி மனுஷன் இல்லை. நம்முடைய ஆத்மாவும் சரீரமும் தான் என்ன செய்யும்? மறுரூபம் அடையும். சரியா? வேற சரீரம் நமக்கு கொடுக்கப்படும், மைமையான சரீரம். நம்முடைய ஆவி மனுஷனில. அதனாலதான் நித்திய மீட்பு, அதனாலதான் நித்திய ஜீவன். நீங்க மறுபடி பிறந்த பொழுதே உங்களுடைய ஆவி மனுஷனில நித்தியமாக பெர்ஃபெக்ட் ஆயிட்டு பரலோகத்துக்கு போன பிறகும் இதுக்கு மேல பெர்ஃபெக்ஷன் வேண்டியது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இல்ல ஆமா, ரைட். அப்படித்தானே எழுதியிருக்கிறாரு. அப்படித்தானே உண்மை. நீங்கள் எப்பொழுதும் நித்தியத்திற்கும் இருக்க போவதை போல இப்பொழுதே இருக்கிறீங்க. யாராவது எழுதிருந்தீங்களா? பரவாயில்ல. 143 நீங்களே படிங்க. செகண்ட் பேராகிராஃப். நீங்கள் எப்பொழுதும் நித்தியத்திற்கும் இருக்க போவதை போல இப்பொழுதே உங்களுடைய மறுபடியும் பிறந்த ஆவியில் தேவனுடைய நீதியாய் பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள் என்றுதான் இந்த வசனம். எடுத்துட்டேன். தேங்க்யூ. கரெக்டா அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா? ஆமா ஆமா ஆமா. இதுக்கு மேல பெர்ஃபெக்ஷன் தேவையில்லை. பரலோகத்துல போற பிறகு இப்படி புரிந்து கொள்வோம், நம்முடைய ஆவி மனுஷன் எப்படி பெர்ஃபெக்டா இருப்பானோ அந்த அளவு இப்பொழுதே நாம் பெர்ஃபெக்டடா இருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்மால முழுவதுமா விளங்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எழுதி இருக்கு, ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நம்மளுக்கு புரியும். ஏன்னா அவ்வளவு தூரம் நம்மளை தேவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்திருக்கிறாரு. எஸ் பிரதர், 8வது கேள்வி போயிடும். என்ன குற்ற உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது? ஏன்? வெரி குட். புதிய ஏற்பாட்டு பலி தான் செலுத்தப்பட்டதன் நோக்கத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறது. ஆகையால் நமக்கு பாவத்தை குறித்த குற்ற உணர்வு இனி இருக்கக்கூடாது. பக்கம் 136. பாவத்தை
வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? 137 லாஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு மாஸ்டர். நாம் மன்னிக்கப்படுவதற்கு அருகதையற்றவர்கள் இருந்தாலும் அவர் நம்மை நேசித்தபடியினாலும் அவர் நல்ல தேவனாய் இருக்கிறபடியினாலும் அவர் நம்மை மன்னித்திருக்கிறார். ஆகையால் நமக்கு பாவத்தை குறித்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. ஓகே, வெரி குட், கரெக்ட் தான். 2 ஆன்சரும் கரெக்ட் தான். இன்னொரு விளக்கம் இருக்கு பாருங்க, அதே ஆன்சர் தான். பேஜ் 138ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாட்டத்தில் இருக்கு பாருங்களேன். அவர் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறார், எனவே உங்களுக்கு பாவத்தை குறித்த குற்ற உணர்வு இனி இருக்கக்கூடாது. அதே ஆன்சர் தான். நம்முடைய பாவங்கள் முக்கால பாவங்களையும் மன்னித்திருக்கிறதுனால நம்ம குற்ற உணர்வுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, கொஸ்டின் நம்பர் 9 போயிடலாமா பிரதர்? எது எதை ஊடுருவ முடியாது ஏன்? இதுவரை சொல்லாதவங்க சொல்லுங்க. நூத்தி 41 பக்கம் சார். 141 பக்கம். ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்களுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதியில் நாங்கள் விழுந்து போகும்போது அதன் பொல்லாத பாதிப்பும் அசுத்தமும் கலையும் எங்களுடைய சரீரத்தையும் மனதையும் மட்டுமே பாதிக்குமே தவிர நம்முடைய மறுபடியும் பிறந்த ஆவியை ஊடுருவி பாதிப்பதில்லை. ஆவியானவரின் இந்த முத்திரை நல்லதை உள்ளேயே பத்திரமாக பாதுகாக்கிறது, கெட்டதை விடாமல் வெளியே வைத்திருக்கிறது. வெரி குட், வெரி குட். நம்முடைய ஆவி மனுஷன் பாவத்துல ஈடுபட முடியாதபடி, நம்ம ஒரு தவறு செய்யறோம், ஒரு பாவம் செய்யறோம்னா அதுல நம்முடைய ஆவி மனுஷன் ஈடுபட முடியாதபடி அது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. 147வது பக்கத்திலே அதுக்கு ஆன்சர் இருக்கு பாருங்களேன். ஸ்டாப்ல இருக்கு பாருங்க. கேள்வி என்ன? எது எதை ஊடுருவ முடியாது. முந்தின பேஜ்ல இருந்து வாசிப்போம். உங்களுடைய 146வது பக்கத்துல பாட்டம் மோஸ்ட் லைன், உங்களுடைய மறுபடியும் பிறந்த ஆவியானது பரிசுத்த ஆவியானவரால் நீதியிலும் மெய்யான பரிசுத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் பாவம் அதை ஊடுருவ முடியாது. அது யாருடைய ஞானம்? தேவனுடைய காட்ஸ் விஸ்டம். இதெல்லாம் நம்மளால புரிந்து கொள்ள முடியல. இது எல்லாமே காணப்படாத ரீதியில நடந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? இன்விசிபிள் ரெல்ம்னே ஒரு ரியல் ரெல்ம் இருக்கு. காணப்படாதவைகளை விசுவாசிப்பவர்கள் தான் விசுவாசிகள். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிறீங்க, அது விசுவாசம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நம்புகிறீங்க, அது விசுவாசம். 2000 ஆண்டுகளுக்காக முன்பதாகவே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார் என்று நம்புகிறீங்க, அது விசுவாசம். அப்ப இதையும் நம்ம விசுவாசித்து தான் ஆகணும். பாருங்களேன், எது எதை ஊடுருவ முடியாது ஏன், இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். முத்திரையிடப்பட்டிருக்கிறது, எனவே அதை நம்ம யார் அந்த வசனம் சொல்றீங்க? எந்த வசனம் நான் முத்திரையிடப்பட்டிருக்கோன்னு சொல்லுது? எடுத்து வாசிக்க வேண்டாம், நம்பரை மட்டும் சொல்லுங்க. ஞாபகமா வைக்க வேண்டிய வசனம். எபேசியர் 1:13 நினைக்கிறேன். பாருங்க, எபேசியர் 1:13. வாசிங்க, எடுத்துருங்க. நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் விசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் என்றால் யாரு? நாங்கள். இல்ல, கரெக்டா சொல்லுங்க. மறுபடியும் பிறந்த ஆவி. நம்முடைய ஆவி மனுஷனிலே உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள். ஓகே, பாருங்கள், எபேசியர் 1:13 ஞாபகத்துல வைங்க. நம்பர் கண்டென்ட் பிளஸ் நம்பர். ஆனா ஃபுல்லா படிச்சுட்டா நல்லது.
கொலோசியர் 1:13 முக்கியமான வசனம். எபேசியர் 1:13, கொலோசியர் 1:13. கொலோசியர் 1:13 என்ன சொல்லுகிறது என்றால், நாம் அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டோம். இப்படி ஞாபகம் வச்சுடுங்க. எபேசியர் 1:13 என்னது, கொலோசியர் 1:13 என்னது, சரிங்களா? நாம் அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் மறுபடி பிறந்த பொழுதே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டதுனால நாம் யாருடையவர்கள் ஆனோம்? தேவனுடையவர்கள் ஆயிட்டோம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, வேறு ஒருவருடையவர்கள் ஆனீர்கள். ஏன்? ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். அந்த வசனம் வாசிக்கிறோமே, கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். வேற ராஜ்யத்துக்குள்ள வந்தோம். இதை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி யோவான் 17:14 வாசிங்க. ரொம்ப முக்கியமான ட்ரூத் பாருங்களேன். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 17 verse 14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. பாருங்க, நாம் எதற்குரியவர்கள் அல்ல, இந்த பூமிக்கு உரியவர்கள். இதை சொன்னது யாரு? எதை போல நாம் உலகத்தான் அல்ல. அத வாசிங்க முழுசும். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது. போதும். இயேசு சொல்லாரு பாருங்க, அருமையான பிள்ளைகளே, நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, நீங்களும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை வியாதி அணுகவில்லை, எனவே நம்மை வியாதி அணுக முடியாது. இயேசு கிறிஸ்துவை தரித்திரம் அணுகவில்லை, எனவே நம்மை தரித்திரம் மேற்கொள்ள முடியாது. எல்லாத்துலயும் ஓவர்ஃப்ளோயிங்கா இருந்தாரு. அங்க ஒரு பொருள் உதவி தேவைப்பட்டது, ஆகாரம் தேவைப்பட்டதுன்னா தேவைக்கு அதிகமாக கொண்டு வந்தார். கல்யாண வீட்டுல பழைய ரசத்தை விட பிந்தின ரசம் ரொம்ப சுவையுள்ளதாக கொண்டு வந்தார். கரெக்டா? அது அப்படித்தான் நாம இருக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துக்கு வந்த வெளிப்பாடு. பவுலுக்கு என்ன வெளிப்பாடு வந்தது பாருங்களேன். 7:4 of the book of Romans. ரோமர் 7:4. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். திரும்ப வாசிங்க. ரோமர் 7:4. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்களாகி. போதும். நம்ம வேறு ஒருவருடையவர்கள் ஆயிட்டோம். சரிங்களா? இது பவுலுடைய வெளிப்பாடு. பேதுருடைய வெளிப்பாடு வாசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். 1 பேதுரு 2:9. 1 Peter 2:9. நான் வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைக்கப்பட்டு விட்டோம். ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு. அந்த ஒளி நம்ம என்ன செஞ்சிட்டு? ஒளியாக்கிட்டு. நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேட்டர் நடந்திருக்கு பாருங்க. யார் இதை புரிந்து கொள்ள போகிறாங்க? இல்ல, நீங்களும் நானும் இதை புரிந்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் யார் இதை புரிந்து கொள்ள போறாங்க? இல்லையா? நீங்க சிலருக்கு வருத்தம் இருக்கும். ஐயோ, ஒரு 20 வயசுல அல்லது 30 வயசுல எனக்கு இந்த வெளிச்சம் இருந்தா நான் இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன், இன்னும் எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கிறேன். உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னும் காலம் கடந்து போகவில்லை. மோசேக்கு ஊழியத்தை எந்த வயசுல கொடுத்தாரு? 80 வயசுதான் கொடுத்தாரு. சரிங்களா? ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை எப்போ கொடுத்து துவங்கினாரு? 100 வயசுல. ஆமா. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். மோசேக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம் செய்ய மாட்டார். ஆபிரகாமுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம் செய்ய மாட்டார். ஏனென்றால் அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். கடைசி கேள்வி, முக்கியமான கேள்விக்கு போயிடலாம். நம்முடைய புது மனுஷன் யார்? அவன் எந்த இரண்டினால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான்?
முக்கியமான கேள்வி. இதுவரைக்கும் சொல்லாதவங்க யாராவது சொல்றீங்களா? புதிய மனுஷன் நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். வெரி குட். 139வது பக்கம் பாட்டம் மோஸ்ட் பாருங்க, அடியில பேஜ் 139. உங்களுடைய மறுபடியும் பிறந்த ஆவி, அந்த மறுபடியும் பிறந்த ஆவி மனுஷன் அல்லது அந்த புது மனுஷன் நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதி என்றால் என்ன நீதி? தேவநீதி. அந்த தேவநீதியை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம்? மறுபடி பிறந்த பொழுது. ஓகே, அது எப்பொழுது எப்படி பெற்றுக்கொண்டோம்? அவரே எங்களுக்கு நீதியாக விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டோம். ரைட். அடுத்தது மெய்யான பரிசுத்தம். இது மெய்யான பரிசுத்தம். அப்போ பொய்யான பரிசுத்தம்னா என்னது யோசிங்க. அப்ப ரெண்டு இருக்கு இல்லையா? ஒண்ணு மெய்யான பரிசுத்தம், இன்னொன்னு பொய்யான பரிசுத்தம். எது பொய்யான பரிசுத்தம்? அதாவது நம்முடைய முயற்சியினால் பெற்றுக்கொள்ளுவது பொய்யான பரிசுத்தம். நம்முடைய ஜபத்தினாலேயோ நம்முடைய பக்தியினாலேயோ வருவது பொய்யான பரிசுத்தம். மெய்யான பரிசுத்தம் எப்படி வந்ததுனால் அவரே நமக்கு பரிசுத்தமாயிட்டார். எடுக்க வேண்டாம், எந்த வசனம் என்ன சொல்லுது? அவரே நமக்கு பரிசுத்தமாயிட்டார். சொல்லலாமா பாஸ்டர்? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. 1 கொரிந்தியர் 1:31. வெரி குட். அதை வாசித்து முடிச்சிருவோமா? அதுல 4 ஆசீர்வாதமா இருக்கிறார் ஆண்டவர் நமக்குள்ள. ஆமென். அவரே எங்களுக்கு பரிசுத்தம், நீதி, மீட்பு, ஞானமா. வாசிங்க 1 கொரிந்தியர் 1:31. அவரே எடுங்க வாசிங்க, யாராவது வாசிங்க. அவரே நமக்கு ஞானமும் ஒண்ணு பாருங்க, அவரே நமக்கு ஞானமும், 2வது நீதியும் தேவ நீதியும், 3வது பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். மீட்பை தரவில்லை, மீட்பர் ஆனார். பரிசுத்தத்தை தரவில்லை, பரிசுத்தத்தை தந்து பரிசுத்தமாக இருக்கிறார். இதுக்கு யாராவது ஒருத்தர் விளக்க சொல்லுங்க ஷார்ட்டா. அவர் நமக்கு நீதியா இருக்கிறார் அல்லது அவர் நமக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார் என்றால் என்ன பொருள்? எங்களோட பாவங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு தன் நீதி எங்களுக்கு தந்திருக்கிறார், தன் பரிசுத்தத்தை. நான் எதிர்பார்க்கிறது இன்னொரு ஆன்சர் உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து அவர் நீதியா பரிசுத்தமா எங்களுக்குள்ள இருக்கிறார். ஓகே, இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லுங்க. அவர் தரித்திரவான வழியா நாங்க ஐஸ்வர்யவானா இருக்கிறோம். ஓகே பாருங்க, அதாவது அவர் நமக்கு பரிசுத்தத்தை தரல, அவரே பரிசுத்தமாயிட்டாரு. இது எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் பரிசுத்தனா இருக்கிறேன், ஏனென்றால் அவரே எனக்கு பரிசுத்தமாயிட்டாரு. சரிங்களா? இதோட நீ எதையும் கூட்டலாம். எதை கூட்டலாம்? அவரே எனக்கு ஐஸ்வர்யமாகி விட்டார். அவர் ஐஸ்வர்யத்தை தரல, அவரே எனக்கு ஐஸ்வர்யம், அவரே எனக்கு நீதி, அவரே எனக்கு பரிசுத்தம், அவரே ஞானம். பாருங்க, அவர் நமக்கு தரலையா, அவரே ஆயிட்டாருங்க. நிறைய வசனம் இருக்கு. என் கண்மலையும் கோட்டையும் ஆனார். கோட்டைன்னா ப்ரொடெக்ஷன். அவரே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் தான் பாதுகாப்புங்க. அப்படின்னா என்ன பொருள்? உங்க வீடு இருக்கு, பங்களா இருக்கு, அதை சுத்தி ஒரு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்கேக்கு பாருங்க, அந்த கோட்டையாக அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மகா நல்லவர், எல்லாவற்றுக்கும் எல்லாமே. இதுல பாருங்க, நம்முடைய நியூமேன், மறுபடியும் பிறந்த ஆவி அல்லது நம்முடைய புது மனுஷன் நீதியிலும் மெய்யாயின பரிசுத்தத்தினாலும் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறான். அப்பா சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறான்ல. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்ப இப்படி யோசிப்போம், ரா மெட்டீரியல் நாம் எந்த ரா மெட்டீரியலால உருவாக்கப்பட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஆமா, நமக்கு அதாவது இப்ப நமக்கு கண்ணு வெளியே தருது, கை வெளியே தருது, முடி தருது, முகம் தருது, எல்லாம் தருது இல்ல. இவைகள் நிஜம் அல்ல. எது நிஜம்னா
அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானார். அப்படின்னா என்ன பொருள்னா அவருடைய நீதியினாலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பரிசுத்தத்தினாலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோங்கிறத விட வேற வேர்டு போடணும். இப்படி சொல்லுவோம், நீங்க யாருன்னு கேட்டா, நான் அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய ஞானம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ஐஸ்வர்யம், அதுதான் நாம இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. நான் ஒரு கேள்வி இடையில கேட்டேன், அப்புறம் இப்ப கேள்வி மறந்துட்டேன். திரும்ப பின்னால தியானிப்போம்னு சொன்னேன். என்ன கேள்வி? ஓகே, வாட்ஸ் த மீனிங் ஆஃப் வார் இஸ் ஓவர்? யுத்தம் முடிந்தது என்றால் என்ன? சிந்திச்சு சொல்லுங்க. அவர்களை குறித்து எரிச்சலாக இல்லை, அவர்கள் பாவத்தோடு நியாய தீர்ப்போடு போராடுவதை நிறுத்தி விடுங்கள் என்று சொல்றார். நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க, நான் சிம்பிளா சொல்றேன். நீங்க தகுதி அடைவதற்கு பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நான் அதானே பிரயாசப்பட்டோம். நான் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் எதுக்கு ஓடுனேன்? என் தேவன் என நான் திருப்திப்படுத்த எதையாவது செய்யணும் இல்ல? என்னுடைய பரிசுத்தத்தை கூட்டணும், பக்தியை கூட்டணும், ஜபத்தை கூட்டணும், பைபிள் ரீடிங்கை கூட்டணும். இதெல்லாம் கூட்டணுமா? கண்டிப்பா தானாகவே கூடிவிடும். எப்பொழுது நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்த பொழுது. எப்பொழுது என்ன சத்தியத்தை அறியணும்? அதாவது எனக்காக அவர் யுத்தம் செய்து எல்லாவற்றையும் முடித்து என்னை தகுதிப்படுத்தி விட்டார். இனிமே நான் தகுதிப்படுத்துறதுக்கு நான் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் யுத்தம் முடிந்தது. கர்த்தர் நல்லவர். அடுத்த வகுப்பிலே 13 மற்றும் 14வது அத்தியாயங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். வகுப்பு 7வது வகுப்பு. கர்த்தர் நல்லவர். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆமா, நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் சில சத்தியங்களை. இது ஆழமாக வேறு கொள்ளும்படியாக. தகப்பனே உமக்கு நன்றி. இதை சொல்லும் பொழுது ஆவியானவர் ஒன்றை ஞாபகப்படுத்துற, எனக்கு விசுவாசத்தை தர்றார். என்ன சொல்றாருன்னா, நீங்கள் யாவரும் இயேசுவாகிய ஞானமாக இருக்கிறதுனால இவைகளை நீங்கள் ஆழமாக அறிந்து ஏற்றுக்கொள்ளுவீர்கள். ஏனென்றால் மனித ஞானத்திலே நாம் செயல்பட வேண்டியதில்லை. இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டார். பிதாவே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. இன்னும் ஆழத்துக்குள்ள நீர் எங்களை கொண்டு செல்லுகிறதற்காக நன்றி. ஏனென்றால் ஒவ்வொருவரையும் குறித்து நீர் திட்டங்களை வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் உடைய குமாரன் செய்ததை விட பெரிய அற்புதங்களை நாங்கள் செய்ய போகிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீ எங்களுடைய கரத்தை பிடித்து நடத்துகிறீர். இன்னும் ஆழமான சத்தியத்திற்குள்ளே நடத்துவீர். நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிற இந்த சத்தியங்கள் அதை இந்த விதைய பிசாசினை எடுத்து திருட முடியாது. இது நல்ல நிலத்துல விழுந்த விதைகள், நல்ல நிலத்துல விழுந்த சத்தியங்கள். பிள்ளைகள் அதிலே வளருவார்கள். அது வளர்ந்து கிளையை அடித்து பூ பூத்து காய் காய்த்து பழமாக ஒரு பெரிய அறுவடையாக இது வெளியே வரும் என்று இயேசு நாமத்தை நான் டிக்ளேர் பண்றேன். தேங்க்யூ மாஸ்டர். எந்தெந்த காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்களை நெருக்குகிறதோ எல்லா நெருக்கத்திற்கும் நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். ஐ ஸ்டாப் ஆல் த ஸ்ட்ரெஸ்ஸஸ். எல்லா மன அழுத்தத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். பலப்போ சாத்தானே, இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள். இப்பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் இவருடைய மனதிலே ஒரு குதூகலம், இவருடைய மனதிலே ஒரு திருப்தி, இவருடைய மனதிலே ஒரு தைரியமா இருக்கத்தக்கதாக ஆவியானவர் இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவீராக. தடைகள் நீங்குவதாக. கோணலான பிள்ளைகளுடைய வாழ்க்கை நேராக மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென்.